ஹே எவ்ரிவன், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் என் டே 9 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நேத்து நைட் நான் சொன்னேன் இல்லையா, நைட் லைவ்ல சண்டை வந்துச்சு. சோ கிச்சன்ல யாரும் வரக்கூடாதுன்னு துஷார் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியும் பாரு வாண்டடா வந்தாங்க, வரக்கூடாதுன்னு சொன்னனாலேயே வந்தாங்க. அண்ட் அங்க இருக்க வெசல் யாரோ உடைச்சிட்டாங்க. அண்ட் துஷார் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவரே என்ன டவுட் பண்றாருன்னா, பாரு தான் உடைச்சிட்டு அங்க வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. சோ அதுலயுமே கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. நான் உடைச்சிருக்க மாட்டேன், நீ கேமரா போட்டு பாரு அப்படி பாட்டுன்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிடுச்சு. சோ இந்த வெசல் உடைஞ்சது ரீசனா வச்சு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு துஷார் சொன்னாங்க. ஆனா பாரு வேணும்னே வந்தாங்க. ஸ்டார்டிங்ல கிளீன் பண்ண ஒரு டைம் வாண்டடா வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கிளீன் பண்ண உட்கார்ந்தனால அவங்க எல்லாரும் சொல்லியும் அவங்க எந்திரிக்கவே இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி வந்து உட்கார்ந்தாங்க. பாரு கிட்ட பண்ணாதன்னு ஒரு விஷயம் சொன்னா அவங்க வாண்டடா பண்றாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு இந்த மாதிரி இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது, அவங்க தாராளமா போலாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது உள்ள வந்தா எல்லாரும் வந்துட்டு போகும்போது குக் பண்ணும்போது ஹைஜீனா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் தப்பு கிடையாது. இங்க யார் மேலயும் தப்பு இல்ல. ஆனா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் மேனரிசம் அது மேலதான் தப்பு அண்ட் கொஸ்டின் வர வைக்குது. துஷார் ரொம்ப பொறுமையா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க பாருவ. அவங்க வாண்டடா வேணும்னு கத்தி பாடுறது, அதை பண்றது, இதை பண்றது. அண்ட் இதை பார்த்துட்டு இருந்தா நீ உள்ள வந்தாங்க. பாரு கிட்ட திருப்பி ஆர்குமெண்ட் வச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆனா நீ நல்லா பேசி திட்டி விட்டுட்டாங்க. உங்ககிட்ட பேசின மண்டியில் ஏறாது, உங்ககிட்ட செவுத்து கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, அது இதுன்னு. உடனே பாரு என்ன கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி அங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ பாருவ சுத்தி நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. யார் சொல்லியுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிரோட உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லலாம். நான் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அவங்க நாமினேஷன்ல வந்தனால எல்லாரையும் அவங்க ட்ரிகர் பண்ணி எல்லாரையும் அவங்க கார்னர் பண்ணி வச்சு, சோ அவங்கள எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சோ அதை ரீசனா வச்சு மக்கள் கிட்ட போகும்போது அவங்க வோட் வாங்கலாம், மேபி அதனால கூட அவங்க பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவ்வளோ பேர் சொல்லியும் கொஞ்சம் இறங்கி இருக்கலாம். அப்படி ஒன்னும் அங்க உட்கார்ந்து எதுவும் பண்ண போறது இல்ல. அவ்வளோ பேர் சொல்லியும் அவங்க இறங்காம வாண்டடா உட்கார்ந்தனாலதான் பிக் பாஸ் டீம்ல என்ன பிளான் பண்றாங்கன்னா, குக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதாவது பாரு போய் அவங்க கிட்ட சாரி கேட்கிற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டோம், சாப்பாடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே உட்காந்துட்டாங்க கார்டன்ல. அண்ட் இதெல்லாம் பார்த்து பாரு ஸ்லாப்ல இருந்து அழுதுட்டே போய் பெட்ரூம்ல உட்காந்து தனியா புலம்பிட்டு இருந்தாங்க. கம்ருதீன் வந்து பாரு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு வா பாரு சாப்பிடணும் பாருன்னு. அதுக்கு இந்த திவாகர் கம்ருதீன் கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசாம பாரு கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி சைட்ல சொன்னாரு. அது நோட்டீஸ் பண்ணிட்டாரு கம்ருதீன். சோ சண்டே வந்துட்டு சால்வ் பண்ண வைக்காம நீ எக்ஸ்ட்ரா பண்ணி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனுக்கும் அவருக்கும் நிறைய வாக்குவாதம் வந்தது. இந்த வாக்குவாதம் வரும்போது கம்ருதீன் திவாகரை பார்த்து போடா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு மூஞ்சியே இல்ல. அவருக்கு நிஜமா மூஞ்சியே இல்ல. அண்ட் அவர் சொன்னாரு, பாரு இவன் சீக்கிரம் வெளியே போவான் பாருன்னு சொல்லி சொன்னாரு. பட் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. பட் அந்த டைம்ல இது சொல்லும் போது ரொம்ப ஃபன்னியா இருந்தது. லைவ்ல வினோத் அண்ட் திவாகர் காம்போ சூப்பரா இருந்தது, மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு திவாகரை விட வினோத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அவருக்குன்னு தனியா ஃபேன் பேஸ் வந்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாரு கரெக்டா 12 PM அங்க கார்டன் ஏரியால போய் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டாங்க. ஆக்சுவலி எஃப்ஜேக்கும் பாருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாரு வந்துட்டு ஆதிரிக்கு சாப்பாடு ஊட்டுறத ஒரு டைம் பாத்திருக்காங்க. எஃப்ஜே வந்து ஆதிரிக்கு ஊட்டிருக்காங்க. சோ அவங்க பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு பாரு கூட்ட சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எஃப்ஜே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ அங்க ஸ்டார்ட் ஆனது. அங்க கோல்ட் வார் ஆகி தண்ணி தெளிக்கிறதா இருக்கட்டும், கால மேல தூக்கி போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ட்ரிகர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பாருவும் சாப்பிடல இல்லையா, சோ சபரி அவங்களுக்காக எக் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் மார்னிங் ஆயிடுச்சு, அலாம் அடிச்சாச்சு, பாட்டு போட்டாச்சு, டான்ஸ் ஆடியாச்சு. அண்ட் துஷார் கிட்ட அரோரா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கம்ருதீனுக்கு அரோரா மேல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அரோரா சொல்றாங்க, நான் அவனை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்ததுக்கு ரீசனே அரோரா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்ருதீன். ஆக்சுவலி பாரு சூப்பர் டீலக்ஸ்க்கு பிக் பாஸ் கொடுத்த நட்டலாஸை சாப்பிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ட் கனி அதை எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கறத விட திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கலையரசன் குக்கிங் டீம் இல்லையா, சோ சபரியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு கிட்ட. இந்த மாதிரி வந்துட்டு என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க, கை கழுவினியான்னு கேக்குறாங்க, அது பண்ணியான்னு கேக்குறாங்க, சரி போட்டுட்டு வராதுன்னு சொல்றாங்க, என்ன ரொம்ப ஹியூமிலியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. மேபி அப்படி பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா சபரி அப்படி பண்ணிருப்பாரு. அண்ட் ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கும் கூட ஒரு ப்ராப்ளம் போல ஆனா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து அது சால்வ் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. எஃப்ஜேவை எப்படி மீட் பண்ண, எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி மால்ல மீட் பண்ணிருக்காங்க. பார்த்ததுமே பிடிச்சி சைட் அடிச்சிருக்காங்க. சோ இங்க வந்தோன்னே அவங்களுக்கு கிரஷ் ஆயிட்டாங்க. சோ அப்படியே அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க துஷார் கிட்ட. நெக்ஸ்ட் மாஸ்க் டாஸ்க் வந்தது. இது எப்பவும் போல பிக் பாஸ் டீம் ஹிஸ்டரியில வர மாதிரி பஜர் அடிப்பாங்க. சோ எல்லா மாஸ்கையும் எடுத்து ஒரு ஸ்லாட்ல வைக்கணும். பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க அவங்க மாஸ்க அவங்களே எடுக்க முடியாது. ஆனா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க அவங்க மாஸ்க அவங்களே எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆயிட்டே வந்துட்டு இருப்பாங்க கேம்ல இருந்து. சோ ஃபைனலா யாரோட மாஸ்க் போகுதோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். பஜர் அடிச்சது எல்லாரும் திபுன்னு ஓடினாங்க. ஆனா அவங்க ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணல. என்னன்னா அவங்க மாஸ்கை எடுத்து பாஸ் பண்ணி வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து வைக்க சொன்னாங்க. ஆனா ரூல்ஸ் படி யார் அந்த மாஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க போய் வச்சாதான் அது கணக்கு. அண்ட் பாருவோட மாஸ்க்கு சபரி எடுத்துட்டாங்க. சபரி சுத்தி 4 பேர் நிக்கிறாங்க. அண்ட் விக்ரமும் சேர்த்து நிக்கிறாரு. அண்ட் பாரு பக்கத்துல வரும்போது விக்ரம் ஒரு தள்ளுனாரு பாருங்க. அப்படி தள்ளி இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அது தப்புங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கெமியை சுத்தி 10 பேர் பார்வதி கெமியோட ட்ரெஸ் பிடிச்சி இழுத்தாங்க. அண்ட் அதுக்கு ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கும்போது எஃப்ஜி வினோதோட கையை கடிச்சாங்க. அண்ட் அதுக்கு ஒரு பிரச்சனை ரம்யா ஜோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பசர் அடிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு கெமியோட ட்ரெஸ் பிடிச்சி பாரு இழுத்தாங்க இல்லையா, அதுக்காக எஃப்ஜே பாரு கிட்ட சண்டைக்கு போறாங்க. சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு. அண்ட் இந்த அம்மா சும்மா இருக்குமா, ஆம்பளை திமிர காட்டுறாங்க, கார்னர் பண்றாங்கன்னு பேச ஆரம்பிச்சதுதான்.
எபிசோட் முடியிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல எல்லாம் எவ்வளவு சூப்பரா விளையாண்டாங்க. பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா இந்த சீசன்ல காமெடியா இருக்கு. பிளஸ் டீசென்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அண்ட் இம்மெச்சூர் பீப்பிள் எல்லாருமே ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு கேம் கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு கேவினா கெமிக்கே இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எஃப்ஜே எதுக்கு இவ்வளவு சீன் போடணும்? அதுதான் என்னோட கேள்வி. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆடின ஆட்டெல்லாம் தப்பு, திருப்பியும் கோட்டை கலைங்கன்னு சொல்லி திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சபரி பவுல்ல தானே சாப்பாடு வைப்பாரு. அது வந்து வினோத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. நீங்க கொஞ்சமா சாப்பாடு வைக்கிறீங்க, பார்ஷாலிட்டி பாக்குறீங்க, அங்க ஒரு சின்ன இஷ்யூ நடந்தது. திருப்பியும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு, பஜர் அடிச்சாங்க, எல்லாரும் ஓடினாங்க. வினோத்துக்கு கால அடிபட்டுருச்சு. அண்ட் வினோத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க கேப்ல சபரிக்கும் பாருக்கும் சண்டை வந்துச்சு. அதேதான் கார்னர் பண்றாங்க, ஆம்பளை திமிரு, அதேதான். எஃப்ஜே இதுல ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது மியூட் பண்ணிட்டாங்க. அது கிளியரா என்னன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கெமி அவுட் ஆயிட்டாங்க. இன்னமும் பாரு நோய் நோய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்ல. ஆக்சுவலி இவங்க பேசாம இருந்தாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க மேல வந்திருக்கும், எல்லாரும் கார்னர் பண்றதுனால. ஆனா இவங்க பேசிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு அவங்க மேல இருக்கிற அனுதாபமும் ஐயோ வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிறாங்க அவங்க பேசுறது. செகண்ட் ரவுண்ட்லயும் சபரி பாரோட மாஸ்க் தான் எடுத்து வச்சாங்க. அண்ட் இப்ப பாரு என்ன பண்ணிருப்பாங்க, சேம் அதேதான், பேசிக்கிட்டு கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பிக் பாஸ் கேக்குறாரு யார் யாரு யாரோட மாஸ்க் எடுத்தீங்கன்னு. சோ எல்லாம் லைனா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது திவாகர் சொல்றாங்க நான் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட மாஸ்க் நான் எடுத்தேன்னு. சோ பக்கத்துல இருந்த கமருதீன் தூ அப்படின்னு துப்பிட்டாரு. அதுக்கு பார்வதி இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்க. அண்ட் இது சம்பந்தமே இல்லாத எஃப்ஜே திடீர்னு அங்கிருந்து கோச்சிட்டு உள்ள போயிட்டாரு. ஆக்சுவலி சண்டை போட்டிருக்க வேண்டியது டாக்டரும் கமருதீனும் தான். இடையில பார்வதி வந்தாங்க. எஃப்ஜே கோச்சிட்டு போயிட்டாங்க. உள்ள போய் எதுக்குடா இப்படி கோச்சிட்டு போறேன்னு கேட்டா இஷ்யூ நடக்கும்போது திவாகர் தானே பேசிருக்கணும், ஏன் பாரு பேசினாங்க, அவங்க எதுக்கு உள்ள வராங்கன்னு சொல்லி இவன் போய் கோச்சிட்டு படுத்திருக்கான். அண்ட் சபரி போய் எஃப்ஜேவை சமாதானப்படுத்துறாங்க. அண்ட் எல்லாம் கட்டிட்டு திருப்பி வெளியே கட்டாங்க. இப்போ பாரு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எஸ் கத்திட்டே தான் இருந்தாங்க. இந்த ரவுண்ட்ல பாருவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது தோத்து போன பாருக்கு கோவம் அடங்கல. துஷாரை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டாங்க. அண்ட் துஷார் லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் பாரோட மேனரிசம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருந்தது. துஷாரை கூப்பிட்டு உனக்கு அறிவு இல்லையா, பயாஸ்டா இருக்கியா, ஸ்கூல் பையனா, எடுத்தாரு கைப்பு இல்லையா, அப்படியா இப்படியான்னு கேட்டாங்க. ஆனா துஷார் ரொம்ப பொறுமையா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. துஷார் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா சண்டை வந்திருக்கும், பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அரவிந்த் கிட்ட இருக்க இஷ்யூ என்னன்னா அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அக்செப்டன்ஸ் சுத்தமா இல்ல அவங்களுக்கு. நேத்து எபிசோட்ல மட்டும் அவங்க கத்தாம இருந்திருந்தாங்கன்னா நானே பாருக்கு நிறைய ஓட் பண்ணிருப்பேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, எஃப்ஜேவை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூல. அதாவது மெயின் பார்ட்ல அட்டாக் பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரியல. அப்புறம் என்ன மாஸ்க் டாஸ்க் நாளைக்கு தான். அப்புறம் இன்னொரு விஷயம் லைவ்ல நான் பார்த்தது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா, பார்வதி அண்ட் திவாகர் ஒரே ஊரு ஒரே காஸ்ட். சோ அவங்க வந்துட்டு அவங்க காஸ்ட் வைஸ் அவங்க சேர்ந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஆளு அப்படி இப்படி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு லவ் ட்ரையாங்கிள் போயிட்டு இருக்கு. என்னன்னா துஷார், அரோரா அண்ட் கமருதீன் அரோராக்கு ரூட் போடுறாங்க. அரோராக்கு துஷாரை பிடிச்சிருக்கு. அண்ட் துஷார் கிளூலெஸ்ஸா இருக்காங்க. நிறைய டைம் அரோரா துஷார் கிட்ட டபுள் மீனிங்ல பேசியிருக்காங்க. பட் துஷாருக்கு அது டபுள் மீனிங் தானே தெரியாம நிறைய டைம் கிளூலெஸ்ஸா இருந்திருக்காங்க. அண்ட் அரோராவை முன்னாடி மெச்சூர்டா பேசுறது பிடிச்சிருந்தது. பட் இந்த மாதிரி பிஹேவியர் ஃபேமிலிஸ் பாக்குற இந்த மாதிரி ஷோல இப்படி அன்வான்டா இப்படி பேசணும்னு ஐ டோன்ட் லைக் இட் ஆக்சுவலி. சோ இந்த வீக் அவங்க வெளியே போனா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எஃப்ஜியும் ஆதிரியும் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப தூங்குவாங்கன்னே நமக்கு தெரியல. நல்லா நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவரா க்ளோஸா இருக்காங்க. பிசிக்கல் டச் நிறைய இருக்கு. அண்ட் இது எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியாது. அண்ட் அவ்வளவுதான், எபிசோட் முடிஞ்சது. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.